Hi students, welcome back. Economics Easy to Win, class 12th, macroeconomics. So last session we have discussed about national income and that social accounting. The social accounting and different sectors we have to learn, isn't it? So in this session we have to move national income and welfare. So national income and welfare வாங்க நம்ம போய் பார்க்கலாம். So national income and welfare. So first of all national income and welfare எப்படி indicate பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். The national income is considered as an indicator of the economic well-being of a country, isn't it? ஸோ நேஷ்னல் இன்கம் எது பொதுவாக என்ன சொல்லலாம், இண்டிகேட்டர், ஒரு குறியீடு. நேஷ்னல் இன்கம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஒரு நிலையை அறியக்கூடிய ஒரு குறியீடு தான் என்னது நேஷ்னல் இன்கம், isn't it? The economic progress of countries is measured in terms of their GDP per capita and the annual growth rate. So economic progressல முக்கியமாக மெஷர் பண்ணுற ஒரு டேர்ம்ஸ் என்னென்னதுன்னா ஜிடிபி பர் கேபிட்டா அண்ட் தேர் ஆனுவல் growth rate. ஸோ பொருளாதார வளர்ச்சி எந்த அளவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் ஜிடிபி பர் கேபிட்டா தலை வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் we are called measured in terms of to GDP per capita and the annual growth rate. ஓகே, இப்போ அதில் பர்டிகுலர்லி என்ன பார்க்கலாம் பா. The per capita income as an index of economic welfare. Per capita தான் என்ன சொல்கிறாங்க, economic welfare. ஸோ எக்கனாமிக் வெல்ஃபேர் சஃபர், இந்த எக்கனாமிக் பொருளாதார ரீதியாக செயல்படுற, அதாவது பர் கேபிட்டல் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் இல்லையா. ஸோ அதில் வந்து சஃபர் ஃப்ரம் லிமிட்டேஷன் சச் சஃபர் சில பிரச்சனை இருக்குது. என்ன மாதிரி லிமிட்டேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு 2 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 2 பாயிண்ட்ஸை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், higher GDP with greater environmental hazards such as air, water and soil pollutions will be little economic welfare. ஸோ சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் ஜிடிபி ஹையர் லெவலில் இருக்கணும்னா இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்க்கலாம். சமுதாயத்தில், அதாவது சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ். ஸோ பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் பர்டிகுலர்லி என்ன சொல்ல வராங்க, என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ், இயற்கை வளங்களை மாசுபடுத்தி அதிகமாக நம்ம வந்து ஜிடிபி பெற்றால் அந்த பொருளாதாரம் வந்து வெல்ஃபேராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து ஒரு முக்கிய குறைபாடு அப்படின்றாங்க. ஸோ எந்த மாதிரியான வளங்களை வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து அசாட் மாசுபடுத்தி, ஸோ ஏர் பொல்யூஷன்ஸ், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன். ஸோ இது எல்லாமே மாசுபடுத்தி ஒரு பொருளாதாரத்தை வந்து உயர்த்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. தட் மீன்ஸ் சஃபர், ஜிடிபியோடைய சஃபர், தட் மீன்ஸ் எக்கனாமிக் வெல்ஃபேருடைய சஃபர் அப்படின்றாங்க. தட் இஸ் த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி. த நெக்ஸ்ட் ஒன், the productions of war goods will show the increase in national output but not welfare. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் வார் அப்படின்னா என்னது, நிறைய பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இராணுவ தளவாடங்கள் அந்த பகுதி எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கமோடிட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் டிஃபென்ஸுக்காக இல்லையா. ஸோ இது வந்து நேஷ்னல் லெவல் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் பொருளாதார நலனை, அதாவது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாரோடைய குட்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் வார் குட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நேஷ்னல் இன்கம், நேஷ்னல் அவுட்புட் இருக்குது இல்லையா,
அதுவும் இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை பொருளாதார நலன் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அங்கே குறையுது. தட் மீன்ஸ் ரெடியூஸ் ஆகுது, பட் நாட் வெல்ஃபேர். ஸோ இது வந்து செகண்ட் எக்கனாமிக் வெல்ஃபேர் சஃபர். ஓகே, இதுவும் ஒரு குறைபாடு அப்படின்றாங்க செகண்ட் பாயிண்ட். I hope you understand these points, dear students. Okay, therefore the physical quality of life index, living index கூட சொல்லலாம். Physical quality of living index or life index is considered a better indicator of economic welfare. ஸோ இதில் முக்கியமான பிக்யூஎல்ஐ முக்கியமான சொல்கிறாங்க இண்டிகேட்டர். என்ன இண்டிகேட்டர்? இது எக்கனாமிக் உடைய வெல்ஃபேர் உடைய இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி லிவிங் இண்டெக்ஸில் மக்களுடைய வாழ்க்கை தரம், மக்களுடைய தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இட் இன்க்ளூட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ் அண்ட் லைஃப் எக்ஸ்பெண்டன்சினா வாழும் காலம். ஒரு சராசரியாக ஒரு மனிதன் வாழுற காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 60 to 65 தான். ஸோ ஓகே, அண்ட் தென் லிட்ரஸி, இந்த தேர்ட் ஒன் வந்து பிக்யூஎல்ஐயில் என்ன இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா லிட்ரஸி, கல்வி அறிவு. ஸோ பிக்யூஎல்ஐயில் இட் இன்க்ளூட்ஸ் 3 கான்செப்ட். ஸோ என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். The last one literacy. So these are the including in PQLI. It is the better indicator of economic welfare. I hope you understand these points, dear students. Listen carefully. Okay, so next point poikalam. Next topic, national income and erosions of national wealth. அதாவது நேஷ்னல் இன்கம் கூட எது இன்க்ளூட் பண்ணுறாங்க? எரோஷன் ஆஃப் நேஷ்னல் வெல்த். நாட்டின் செல்வத்தை என்ன பண்ணுறாங்க? தட் மீன்ஸ் எரோஷனை சாயில் எரோஷன் கேள்விப்படுறோம்னா அரிக்கப்படுறது. ஸோ நேஷ்னல் வெல்த்தும் என்ன பண்ணுறது? இந்த இடத்துல வளங்களை வந்து சுரண்டுறது. ஸோ அதுதான் அந்த கான்செப்ட் தான் நம்ம போய் பார்க்கலாம். ஃபார் அச்சீவிங் ஹையர் ஜிடிபி, லார்ஜர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் டிப்ளீட்டட் ஆர் டேமேஜ்டு. ஸோ லார்ஜர் நேச்சுரல் ரிசோர்ஸ் என்ன ஆகுது? டிப்ளீட்டட் ஆர் டேமேஜ்டு. This means reductions of potentials for future growth. அதிகமாக நம்ம ஜிடிபி ஹை லெவலில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு லார்ஜர் நேச்சுரல் ரிசோர்ஸ் பெரிய இயற்கை வளங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டேமேஜ் பண்ணிட்டு அழிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து சேதப்படுத்திட்டு வரோம். ஸோ இதனால் என்ன ஆகுது? என்ன ஆகுது? ரிடக்ஷன்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத். எதிர்கால வளர்ச்சி என்ன ஆகுதுன்னா குறைந்துக்கிட்டே வருது. So this is another important topic, national income and erosions of national wealth. Next topic பார்க்கலாம். national income in terms of US சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? டாலர். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய டாலர். ஓகேவா? நேஷ்னல் இன்கம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ் டாலர். ஸோ பார்க்கலாம். when Indian national income is expressed in terms of US dollar, the farmers looks very low. எப்படி இருக்கு? வெரி லோ. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்கம் எக்ஸ்பிரஸ்டு அது ஒரு பணத்தினுடைய மெஷர்ஸ், அதாவது மானிட்டரி மெஷர்ஸை எது மூலிமா பண்ணுறாங்க? யூஎஸ் டாலர் மதிப்பை வைத்து ஒரு நாட்டின் பொருளாதார நிலையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இந்தியன் நேஷ்னல் இன்கம் எது மூலிமா தெரிஞ்சுக்கலாம்? எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ் டாலர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னதாகுது? இந்தியன் நேஷ்னல் இன்கம் பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கு? அமெரிக்காவுடைய டாலருக்கு நம்ம என்ன பண்ணால் கணக்கிடும்போது நம்மளுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கு? வெரி லோ, குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ தேசிய வருமானம் மிக குறைந்த அளவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மெத்தட் இஸ் அடாப்டட், இந்தியா லுக்ஸ் பெட்டர். ஸோ குறைவாக தெரிஞ்சாலும், இந்தியாவுடைய தேசிய வருமானம் குறைவாக தெரிந்தாலும், ஆனால் வாங்கும் சக்தி, அதாவது பர்ச்சேசிங் பவர். ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, ஆல்ரெடி யூ நோ தட்
இல்லையா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மெத்தட் வந்து என்னவாகுது இங்கே அளவிட்டா அதை மெஷர் பண்ணால் நம்ம இந்தியாவோட தேசிய வருமானம் எப்படி இருக்கு? பெட்டராக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் த fourth one, national income in terms of US dollar. Dear students, listen carefully. The next one, social and environmental cost. Social and environmental cost. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். While producing economic goods, many environmental and social bad are also generated. Social bad and many environmental. ஸோ இது எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. ஸோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்கனாமிக் மெஷர்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிசோர்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்காக பயன்படுத்துகிறோம், எக்கனாமிக் குட்ஸாக மாற்றுறோம். நிறைய பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், வியாபாரமாக செய்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா என்விரான்மெண்டல், ஏற்கனவே பார்த்தோம், பொல்யூஷன்ஸ், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன்லாம். ஸோ சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் கேடுகள், அதாவது நிறைய தீங்கு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னது, இதையும் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதுவும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட் நேஷனல் இன்கம். தட் மீன்ஸ் நேஷனல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங் செக்டர்ஸில் ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நேஷனல் இன்கம் சாப்டர்ஸ் இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். இஃப் எனி டவுட் மீன்ஸ் ஆஸ்க் அ கால். அண்ட் தென் புரியலன்னா ஒன்ஸ் டூ டைம்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். சேனல், யூடியூப் சேனலை பார்க்கலாம். அகெயின் அண்ட் அகெயின் யூ ஹேவ் டு see. If any doubt means you have to ask. Okay, thank you students.